தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு முடிவுகள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நகராட்சி ஆணையர், துணை பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு உதவியாளர், காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளில் உள்ள சிறப்பு கிளை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 5446 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 மற்றும் 2A பணிகளுக்கான முதன்மை எழுத்துத் தேர்வு பிப்ரவரி 2023 நடைபெற்றது. கட்டாய தமிழ் மொழி தகுதித்தாள் மற்றும் பொது அறிவு ஆகிய பிரிவுகளில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டன. இந்த தேர்வை 51,000க்கும் அதிகமானோர் எழுதினர். தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதமானதால் அனைத்து தரப்பிலும் தேர்வு முடிவுகளை வெளியிடுமாறு கோரிக்கை எழுந்தது. இது குறித்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிக்கையில் குரூப் 2, 2A முதன்மை தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதன்மை எழுத்து தேர்வு விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலையாலும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாகவும் விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்கு கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் குரூப் 2 தேர்வு முடிவுகள் ஜனவரி 12 அன்று வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குரூப் 2 நேர்காணலுக்கான முதன்மை தேர்வு முடிவுகள் மட்டும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு பதவிக்கு 3 பேர் என்ற விகிதத்தில் நேர்காணலுக்கு அழைக்கப்பட உள்ளார்கள். குரூப் 2A தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. தேர்வு முடிவுகள் வெளியிடும் இணையதளத்தில் வரிசை எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டால் நீங்கள் சான்றிதழ் சரிபார்க்கும் நிலையை அடைகிறீர்கள் எனவும், சிலருக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் நிலையை அடையவில்லை எனவும் காட்டுகிறது. குரூப் 2A முடிவுகள் பின்னர் முறையாக வெளியிடப்படும் என தெரிகிறது.